இங்கே செம்ம ஆரஞ்சிஷ் ஆயிடுச்சு கைஸ். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெய்னிங் க்ளவுட்ஸ் தான் இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா க்ளவுடு. ஓவரால் கிளிஃப் வர்க்கலா கிளிஃப் பீச் இப்படி தான் கைஸ் இருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரீட்டை வந்துட்டு ஃபுல்லாக வாக் பண்ணலாம் கைஸ். நாங்கள் வந்து இப்போ வர்க்கலா நைட் லைஃப் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். நிறையா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாங்ஸு, தமிழ் சாங்ஸு, மலையாள சாங்ஸு எல்லாமே பாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு கைஸ். ஆம்பியன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி நாங்களும் வந்து இன்ஸ்டால யூடியூப்ல பார்த்தோம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டெய்லியுமே வந்துட்டு லைவ் சாங்ஸ் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. சாண்டில் ஷாப் இருக்கு. இன்னைக்கு அவன் ஒரு சட்டை வாங்கி ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்காங்க கைஸ். இங்கதான் உள்ள பாடிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப லைவ்லியா இருக்கு, அந்த இடம் ரொம்ப கஜகஜன்னு இருக்கு. ஆமாங்க கைஸ், சூப்பரா இருக்கு. லைட்டிங்க்கு இதுக்கெல்லாம் பக்காவா இருக்கு. நீங்க இங்க வெளியே இருந்து வேணா கேட்டுக்கலாம். உள்ள போய் நீங்க உட்காந்து இந்த சாங் எல்லாம் கேட்கணும்னா காசு கொடுத்து ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பர் பாட்டு. பசங்களாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை லான்ச் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமா? ரோக்கோடு, பட்வைசர்லாம் வேணும்னா நீங்க இங்கே வரலாம். ஸோ இங்க ஃபுல்லாவே அந்த மாதிரி அட்மாஸ்பியர் தாங்க. பீச் ஒட்டியே இருக்கும். இது லாப்ஸ்டர். இது வந்து லாப்ஸ்டர் தான். இது கிங் சைஸ் ப்ரான் கிடையாது. இதுதான் பெரிய ப்ரான். ஸ்கை லான்ச் போலாமா? இங்க வச்சிருக்காங்க பாரு, டீ காஃபி. காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயெங்கும் பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் உண்மையை தாங்கிக் கொள்ளும் தாங்காது சென்றேனே. இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் நீங்க அழகி வந்தது. சோகம் என்னை காக்கும் என்று போது அழகி நின்றது. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதில் நாடி புனிதமானது. பப்ல பாடின சாங்லாம் காப்பிரைட் போடாமல் இருக்க சந்தோஷம் தான். ஆமாம், அது ஒரு பாடினாலே காப்பிரைட் வருமே. இது கெஃபே டெல்மார். ஃபாரினர்ஸ்ல உட்காந்துருக்காங்க பார்த்து. டெல்மார்ல வந்துட்டு இங்கேயும் இட்டாலியன் டெசர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நீங்க ஆக்சுவலி வந்துட்டு பப்பு பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக வைப் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இங்கே வர்க்கலால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்க முடியும். ஜஸ்ட் வைன் கைஸ். ஆமாம், யாரும் இதை சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் ஆம்பியன்ஸ் இஸ் ஸோ குட்ரா. திஸ் இஸ் அ கேண்டில் லைட் டின்னர். இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் பார்த்தாலே அப்படியே ஜாலியாக இதுதான் மினி கோவா. எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறதா விஷயம். ஆமாம், ஆடியன்ஸ் எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி இழுக்கிறாங்கிறது. லைட்டிங் சூப்பராக இருக்குதா? நம்ம தெரியும்டா லைட்டிங்கில். ஆமாம், கேட்டால் எத்தனை இது 120. கேட்டால் ப்ரைஸ் கம்மியாக சொன்னாங்க. அங்கேயே கம்மியாக தான் சொன்னாங்க. 100 பாருங்க. 2 20 எடுத்து வைக்கிறேன். இது பாருங்க, நிறையா இருக்கு. பட் நான் வாங்கி இருக்கிறது இது ப்ளூ மூன். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பாரு. சன்ரைஸ் ஹைதராபாத்தோட இதுன்னு நினைக்கிறேன். இருக்குலே வச்சு பெஸ்ட் கெஃபே வர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கெஃபே which is famous for beach view. parties and beach view. Cafe Italian seafood are famous. அங்க பாருங்க crab. சீ ஃபுட்ஸு, கபாப்ஸ் எல்லாமே இருக்கு. என்னடா கயிறு கட்டி இருக்கானுங்கலாம் யோசிச்சோம். பட் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே அலை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆமாம், நைட் நேரத்தில் எப்பவும் கடல்ல தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு கேள்வி தான் பட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஸ்நேகதீரம் போனப்போ கூட அவ்வளோக்கா அலை வரல. கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அலை ரொம்பவே அடிச்சுட்டு இருக்கு. பார்ட்டி தான் கைஸ் இங்கே ஃபுல்லாகவே. பட் நாங்கள் எங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. பட் மென்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. உமன்ஸ்க்கு இங்கே ஃப்ரீயாமா டார்ஜிலிங் கெஃபேல. பட் இவங்களை கேட்டால் இவங்க வந்து இப்போ போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ திருப்பி ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்கு பீச் ஒட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பீச் தான். இப்போ நைட் வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. பட் எங்களுக்கு கீழே பார்க்கும்போது தான் தெரியுது. டிக்கா
நான் வந்து மாக்டைல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், காக்டைல்ஸு, நானு, அதுக்கப்புறம் பர்கர், இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பிரியாணி ஒன்று வாங்கினோம். பிரியாணி நல்லா இருக்காண்ணா? பெருசு நல்லா இல்லை. சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ சாப்பிட்டு ரூமுக்கு போக போகிறோம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோனை யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் 10:30. 9 o'clockலேருந்தே டின்னர் சாப்பிட்டு தான் இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு நல்லா என்ஜாய் பண்றோம் கைஸ். இந்த டைம் நைட் வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியாது, பட் வந்து எங்களுக்கு தெரியுது. நீங்க வந்து பார்த்தா தெரியும். லைஃப் டைம்ல வர்க்லாம் மாதிரி ஒரு பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. யூ வில் ரிக்ரெட் தட். வர்க்லாம் ஒரு தனி வைப் கொடுக்கும் உங்களுக்கு. கோவா போயிட்டீங்கன்னா நீ வர்க்லாம் வந்து உனக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. ஆனா இருந்தாலும் வர்க்லாம் ஒரு தனி ஒரு ஸ்பெஷல். கோவா இஸ் சச் எ பிக் திங் டா. ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் தான் கைஸ். வந்தீங்கன்னா செம்மையா நீங்க என்ஜாய் பண்ணலாம். நைட் லைஃப்னா நைட் லைஃப் தான். இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா சாப்பிடலாம், நடக்கலாம் அப்படி மட்டும் தான் போயிட்டே இருக்கும். லைட்டா இஃப் யூ ஆர் a person who consumes alcohol, then this place is for you guys. Welcome to Varkala. You will enjoy. இங்க தான் காஃபி சாப்பிட்டேன். நாங்க 50 ரூபாய் கொடுத்து காஃபி சாப்பிட்டோம். இந்த பிளாக் ஷர்ட் தான். The next day. ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா Day 2. மணி பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச் பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லி இங்கே பீச்சிலேருந்து கொஞ்சம் ஒரு 500 meters தள்ளி உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து ரூம் எடுத்துருந்தோம். நீங்கள்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா பீச் ரெசார்ட்டே நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டாக இருக்கும். நான் சீசனில் வந்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த லெஃப்ட்டில் போனோம் வர்க்கலா கிளிஃபுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச் போகிறோம். ரைட்டில் மேலே போனோம்னா பிளாக் சாண்ட் பீச் இப்போ அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? வரும்போது யாரும் அலௌடு இல்லை. நைட்டு கூட நாங்கள் கிளிஃப்ல இருந்து பார்க்கும்போது அலை அப்படி அவ்வளோ இதாக அடிச்சுட்டு இருந்தது. ரொம்ப ஃபோர்ஸாக சோர் வரைக்கும் கூட அடிச்சுட்டு இருந்தது. இப்போ வந்து காலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. இங்கே பார்த்தியா பூரா ராக்கில் இறங்கி வர்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் சேஃபாக தான் வரணும். பிளாக் சாண்ட் பீச்சுன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும், தெரியுது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த பிளாக் சாண்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி சன்ரைஸ், இது டோட்டல் பீச் வியூ. கிளிஃப் அங்கே இருக்கு. சின்ன சங்கா, இது சிற்பி. ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஜாலியாக குளிக்கலாங்க. ட்ரெயினில் நாங்கள் குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வரலாம். அதனால சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு போவோம். கிட்டத்தட்ட இங்கே 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் கைஸ். நல்ல ஒரு சன்ரைஸ். வெயில் தான் பயங்கரமாக கொளுத்துது. இப்போதான் தெரியுது அந்த ஹீட்டு. எங்கேயாவது இப்படி கிடைக்குமா நீங்களே சொல்லுங்க. கோவாக்கு அப்புறம் இதுதான் கைஸ். இந்தியாவிலே வந்துட்டு ஏகப்பட்ட இடம் இருக்கு. பீச்சுனா ஏகப்பட்ட பீச்சஸ் வந்து சொல்லலாம். இப்போ வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தராங்க ஹோட்டல்ல இருந்து. அகைன் சி வியூல தானே இருக்கும். அதே சி வியூல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று லஞ்சுக்கு போனோம்ல, அதே ஹோட்டல் தான். அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்கு. நாங்கள் போயிட்டு என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த நிழல்ல நிற்க சூப்பராக இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் தானே நம்ம சாப்பிட வேண்டியது, தெரியுதா? பஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பஃபட் தான் கொடுக்குறாங்க. வாட்டர்மெலன் இருக்கு, நம்ம சவுத் இந்தியன் தோசை இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, ஸோ எக்ஸு, ப்ரெட்டு, ஜாம் இங்கே இருக்குடா. சீஸ் வேணுன்னா சீஸ் இருக்கு, தனியாக ஸ்பூனே இருக்கா, சாப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம். வாட்டர்மெலனு, ப்ரௌன் ப்ரெட்டு அண்ட் எக். அகைன் இந்த பீச் பார்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. வாட்டர் பிரேக்ஃபாஸ்ட்.